தற்செயலாகச் செய்யும் சத்தியங்களுக்காக உங்களை கடவுள் விசாரிக்க மாட்டார், ஆனால் உங்கள் இதயங்கள் சம்பாதித்தவற்றிற்காக உங்களை விசாரிக்கக் கேட்பார். மேலும் அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் பொறுமையுடையவனாகவும் இருக்கிறான். தங்கள் உறவை பொய்யாக்குபவர்களுக்கு 4 மாதங்கள் காத்திருக்கும் காலம் உண்டு. அவர்கள் தங்கள் மனைவியரிடம் திரும்பி வந்தால் நிச்சயமாக கடவுள் மன்னிப்பவனாகவும் கருணையுள்ளவனாகவும் இருக்கிறான். விவாகரத்து செய்ய முடிவு செய்தால் நிச்சயமாக கடவுள் செவியேற்பவனாகவும் அறிந்தவனாகவும் இருக்கிறான். மேலும் விவாகரத்து செய்யப்பட்ட பெண்கள் 3 மாதவிடாய்களை காத்திருக்க வேண்டும். தங்கள் விவாகரத்தை மறைப்பது அவர்களுக்கு சட்டபூர்வமானது அல்ல. 226 கடவுள் தங்கள் கருப்பையில் படைத்ததை அவர்கள் நம்பினால் அவர்கள் அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் நம்புகிறார்கள். அவர்கள் சமரசம் செய்ய விரும்பினால் அவர்களின் கணவர்கள் அதில் அவர்களை திரும்பப் பெற்றவர்கள். மேலும் பெண்களுக்கு அவர்கள் மீது ஆண்களுக்கு உள்ளதைப் போன்ற உரிமைகள் நியாயமான முறையில் உள்ளன. ஆனால் ஆண்களை விட அவர்களுக்கு ஒரு பட்டம் உண்டு. மேலும் அல்லாஹ் வல்லமை மிக்கவனாகவும் நாணமுள்ளவனாகவும் இருக்கிறான். விவாகரத்து 2 மடங்கு. பின்னர் அவளை கருணையுடன் தக்க வைத்துக் கொள்ளுங்கள் அல்லது அவளை சிறந்த முறையில் விடுவிப்போம். நீங்கள் அவர்களுக்குக் கொடுத்ததை திரும்பப் பெறுவது உங்களுக்கு சட்டபூர்வமானது அல்ல. அவர்கள் இருவரும் கடவுள் நிர்ணயித்த வரம்புகளை பராமரிக்க முடியாது என்று அஞ்சினால் தவிர வேறு எதுவும் இல்லை. ஆனால் கடவுள் நிர்ணயித்த வரம்புகளை பராமரிக்க அவர்களால் முடியாது என்று நீங்கள் அஞ்சினால் அவள் தன்னை மீட்டுக் கொள்வதற்காக கொடுப்பதில் அவர்கள் இருவர் மீதும் எந்த குற்றமும் இல்லை. இவை கடவுள் நிர்ணயித்த வரம்புகள், எனவே அவற்றை மீறாதீர்கள். கடவுள் நிர்ணயித்த வரம்புகளை யார் மீறுகிறார்களோ அவர்கள்தான் அக்கிரமக்காரர்கள். அவர் அவளை விவாகரத்து செய்தால் அவன் வேறொரு கணவனை மணக்கும் வரை அவள் அவனுக்கு சட்டபூர்வமானவள் அல்ல. அவர் அவளை விவாகரத்து செய்தால் கடவுள் நிர்ணயித்த வரம்புகளை பராமரிக்க முடியும் என்று அவர்கள் நினைத்தால் அவர்கள் ஒருவருக்கொருவர் திரும்பினால் அவர்கள் இருவர் மீதும் எந்த குற்றமும் இல்லை. கடவுள் மற்றும் அவை கடவுள் நிர்ணயித்த வரம்புகள், இதை அவர் அறிந்த மக்களுக்கு தெளிவுபடுத்துகிறார்.